ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக ஃபஸ்ட்டு கேண்டில், அதாவது 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த கேண்டில் 9:30 முடிஞ்ச உடனே நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன். ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் உங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மார்க்கெட் எப்படி இருக்கும்னா, டெய்லி மார்க்கெட்டோட அப்டேட், அதாவது ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட்டை நான் அனலைஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் டெய்லி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் டெய்லி இன்றைக்கி என்ன மாதிரி இருக்கும் மார்க்கெட் அப்படிங்கிறத நான் காலையில் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் கேண்டில் முடிஞ்சக்கப்புறம் நான் மார்க்கெட்டோட அப்டேஷன் டெய்லி கொடுத்துட்ருக்குறேன். நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி நான் அந்த வீடியோ காலையில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது இந்த 2வது கேண்டில் மார்க்கெட்டில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கரெக்டாக 9:30 மணிக்கு இந்த மார்க்கெட்டோட அப்டேஷன் மார்க்கெட் இன்றைக்கி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். அதில் எப்படி நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னால், மார்க்கெட் இன்றைக்கி ப்ரீவியஸ் டேவுடைய ஹை, இது நேற்றுக்குள்ள க்ளோசிங். இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் அங்கே நின்று சஸ்டெயின் பண்ண முடியாமல் ப்ரைஸ் கீழே இறங்கிடுது. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி 27,700 அப்படிங்கிற லெவலில் இருக்கும்போது 27,011 உள்ள புட்டு காலை நான் பார்த்து இன்றைக்கி நான் ஒரு அப்டேஷன் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோ பற்றின லிங்க் நான் பின்னாடி தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த போஸ்ட் மார்க்கெட்டோட அனலைஸ் நம்ம பார்க்குறோம். மார்க்கெட் எந்த மாதிரி நம்ம கொடுத்த லெவல்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் 21,700 மார்க்கெட் நிற்கும்போது 21,700க்கு மார்க்கெட் சப்போர்ட்டாக இருக்குமா இல்லை ரெசிஸ்டன்ஸாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். அதாவது என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு ஃபுல் பாடி, ஒரு 15 நிமிஷம் ஃபுல் பாடி கேண்டில் இந்த இப்போ 27,700 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்து, ஸோ அதே நேரத்தில் புட் ஆப்ஷனும் சப்போர்ட், கால் ஆப்ஷனும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் எப்படிங்க நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ஃபுல் பாடி கேண்டில் இதுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. இது 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா இது இண்டெக்ஸ் சார்ட்டில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இதே இது 11 மணிக்கு நம்ம இந்த புட் ஆப்ஷன்லேயும் கால் ஆப்ஷன்லேயும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ 21,700 அப்படிங்கிற லெவலில் உள்ள கால் புட்டு நான் லெவல் கொடுத்துருக்குறேங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் நான் ப்ரைஸ் அந்த பக்கம் தள்ளலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் இன்னைக்கு காலையில் நான் பார்க்கும்போது 21,700 நிற்கும்போது 21,700க்கு கால் ஆப்ஷனுடைய லெவல் 212 ரூபா 65 பைசாவும், புட் ஆப்ஷனுக்கு 144 ரூபா 20 பைசாவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி அந்த லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம செரோதா சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செரோதாவோட சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம செரோதாவோட சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, செரோதாவில் நம்ம பார்க்கும்போது அங்கே இண்டெக்ஸில் நம்ம பார்க்கும்போது என்ன நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, 11 மணிக்கு அந்த 21,700 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே ஒரு ஃபுல் பாடி கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருந்தது. ஸோ இங்கே எத்தனை மணிக்கு நடந்திருக்கு பாருங்கள். இங்கே 10:30 அந்த 212 ரூபா இதான் லெவல்ஸு. இந்த லெவல்ஸ் எத்தனை மணிக்கு இந்த கேண்டில் ஃபுல் பாடி கேண்டில் க்ளோசிங் பண்ணியிருப்பாருங்க. 10:30 இங்கே நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது நம்ம கால் ஆப்ஷன் பார்த்தோம். புட் ஆப்ஷன் எப்படின்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புட் ஆப்ஷனுடைய சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷனில் 11 மணிக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, 11 மணிக்கு ஒரு ஃபுல் பாடி கேண்டில் மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ அங்கே 10:30 மணிக்கு எப்படி ஒரு ஃபுல் பாடி கேண்டில் கீழே க்ளோசிங் கொடுத்ததோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு 10:45க்கு ஒரு ஃபுல் பாடி கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி உள்ள டேவுடைய லோவோ இல்லைனா இந்த டேவுடைய லோவுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தா நிச்சயமாக இன்றைக்கி எவ்வளோ பாயிண்ட் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம் பாருங்கள். ஸோ 144 ரூபா தான் இதோட லெவலு. நான் 144 ரூபாய் கிராஸ் பண்ணும்போது நம்ம இன்றைக்கி ட்ரேடு எடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். புட் ஆப்ஷனில் அங்கே இண்டெக்ஸும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே ஆப்ஷனுடைய கால் ஆப்ஷன் ப்ரைஸும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ புட் ஆப்ஷன் ப்ரைஸும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஃபர்தராக நமக்கு கிளியரான ஒரு வியூ பார்க்குறதுக்கான ஒரு வழியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த சேனலை வாட்ச் பண்ணுங்கள். டெய்லி மார்க்கெட் காலையில் அப்டேஷன் கொடுத்துட்ருக்குறேன். இது ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ தான் நான் கொடுக்குறேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்ஷனுடைய லெவல்ஸும் நான் நைட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன், அதையும் பாருங்கள். ஸோ ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணக்கூடிய
சின்ன ட்ரேடர்ஸ்கள்லாம் இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், இந்த மாதிரி இந்த ஆப்ஷனில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணுறதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரி நிறைய நண்பர்கள் ட்ரேட் பண்ணுறக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ரீச் ஆகட்டும். அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயனடையட்டும். நீங்களும் வந்து பயனடையுங்க. வாழ்த்துக்கள். நன்றி.